அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியை நான் பதிவு செய்த நேரம் 18ஆம் தேதி மாலை 7 மணிக்கு. இந்த நேரத்தில் கொழும்பில் தொடர்ச்சியாக கடந்த 1 மணி நேரமாக மிகப்பெரிய ஒரு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. உங்களால் பார்க்கலாம் எவ்வளவு மிகப்பெரிய மழை துளிகள் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றன. இலங்கையின் பல பாகங்களில் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மலைநாட்டினுடைய பல பிரதேசங்கள், மத்திய மலைநாட்டினுடைய பாடசாலைகள் 19ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி வரைக்கும் மூடப்பட்டிருக்கின்றது. 22ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும். அதனைத் தொடர்ந்து பல வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன மலையகம் மற்றும் கிழக்கு வடக்கு ஆகிய பகுதிகளில். எனவே இந்த காணொலியுடைய மிக முக்கியமான நோக்கம், தயவுசெய்து வழியில் எங்கேயாவது நீங்கள் போவீங்களா இருந்தால் அது குறித்தான தகவல்கள், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு உங்களோட பயணங்களை மேற்கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு பேர் அனர்த்தத்துக்கு நாங்கள் முகம் கொடுத்து இன்னும் அதிலிருந்து மீண்டு வராத சூழ்நிலையில் தான் இந்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது. எனவே இதிலிருந்து நாங்கள் மீண்டு வாரதுக்கு எங்களால் முடிந்தது ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய சுய பாதுகாப்பை மேற்கொள்வது மட்டும்தான். சற்று சிந்திப்பதன் மூலமாக எங்களுடைய உடைமைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உயிர்களை தற்காத்துக் கொள்வதற்கு, உயிர் இழப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்கு, மண் சரிவிலிருந்து எங்களுடைய உறவுகளை, உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் தயவு செய்து வழியில் செல்லும் பொழுது அந்த இடத்தும் குறித்தான, போக்குவரத்து குறித்தான, பாதை குறித்தான பல்வேறு விடயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய மழை துளிகள் ஒழுகின்றன என்பது குறித்து நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த காணொலியை கொழும்பு பம்பளைப்பட்டியிலிருந்து உங்களுக்காக நான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே தான் தயவுசெய்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு காணொலி கிடையாது, ஒரு விழிப்புணர்வு காணொலி. எனவே தான் இந்த விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். கொழும்புக்கு வரக்கூடியவர்களும் சரி, கொழும்பிலிருந்து வெளியில் செல்லக்கூடியவர்களும் சரி, ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் கொழும்பில் பல பாகங்களிலும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது, பெருமழை. எனவே தான் தயவுசெய்து இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்பதற்காக இந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மழை தான். 1 மணி நேரத்துக்கு மேலே, 1 மணி நேரம் கடந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு படம் வந்துச்சு, அதாவது விஜயனுடைய மழை பிடிக்காத மனிதன் அப்படி சொல்லிட்டு. இலங்கையில் இப்போது எல்லோருக்கும் இதே தான் நிலை, மழையே வேண்டாம், மழை பிடிக்கவில்லை என்பதாக. எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் ஏதாவது தகவல் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்களுடைய ஊருடைய நிலைவரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பகிர்ந்து கொண்டால் மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். சரி, நன்றி. மழை